வீடு சரியில்லைன்னா நீங்க எத்தனை தொழில் பண்ணாலும் சிறப்பா இருக்காது. ஒரு ஜெனரேஷனே உருவாக்கக்கூடிய இடம்னா ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கேரக்டர் வைஸ் குணங்களும் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். பெரும்பாலும் தென்மேற்குல ஒரு பெரிய கிணறோ இல்ல பெரிய ஏரியோ ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த மனையடி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இதற்கு முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கு? இதை கண்டிப்பா பார்த்து தான் வீடுகள் அமைக்கணுமா? மனையடி தான் வாஸ்து சாஸ்திரம்னு நம்பிட்டு இருக்கிற மக்கள் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. இன்னமும் அது தமிழ்நாட்டு மக்கள்லாம் மனையடி தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் என்னன்னா வீடு நல்லா இருக்கேன், தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்கும், கொஞ்ச காலங்களில் அதை மூடி இருப்பாங்க. இதற்கு வாஸ்து அமைப்பு தான் பிரச்சனையா இல்லை வேற ஏதாவது காரணம் இல்லை? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு உங்களுக்கு நல்லா இருக்கு. எப்பயுமே எங்கிட்ட சார் நான் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறோம் இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்கன்னாவே நான் ஃபஸ்ட்டு கேட்குறது ஒன்று தான், உங்கள் வீட்டையும் நான் சேர்ந்து பார்ப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் முதல்ல வீட்டை தான் பார்க்கணும். முதல்ல வீடு சரியாக இருந்துட்டாவே தொழில் கட்டாயம் நல்லாயிருக்கும். சரிங்களா? வீடு சரியில்லைன்னா நீங்கள் எத்தனை தொழில் பண்ணாலும் சிறப்பாக இருக்காது. சரிங்களா? அப்போ வீடு நல்லா இருக்குது, இப்போ தொழிலில் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வீடு நல்லா இருக்கிறதுனால தான் அவர் நல்ல வாசனை ஒரு கூப்பிட்டே பார்க்குறாருன்னு அர்த்தம். இதுவே வீடு நல்லா இருந்தால் அவர் வாசனை அவருக்கு அந்த எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா? நம்ம போகிற தொழில் கொஞ்சம் ஏதோ டவுன்ஃபால் ஆகிற மாதிரி தெரியுது, இப்பயே நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம சரியாயிடும், இப்பயே இதுக்கான தீர்வு நம்ம செஞ்சாகணுங்கிற அந்த தொடக்கத்திலே பார்த்து சரிப்படுத்திடுவார். சரிங்களா? என்னன்னா ஃபேக்ட்ரிங்கும் பொழுது பலதரப்பட்ட கட்டமைப்புகள் இருக்கும். அதில் சில ஒரு ஒர்க் ஏதாவது ஒரு கட்டமைப்பு புதுசாக உருவாக்கும் பொழுது கொஞ்சம் டவுன்ஃபாலிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே கட்டின இடத்துலேருந்து கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு கட்டமைப்பு அதாவது அபிவிருத்தி பண்ணும் பொழுது சில கட்டமைப்பு எக்ஸ்ட்ரா பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு டவுன்ஃபால் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது டவுன்ஃபால் ஆகுதுன்னா உடனே ஒரு வாஸ்துப்படியான ஒரு வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார், ஒரு வாஸ்துக்காரை கூட்டு வச்சு கட்டுவார். இல்லை 4 பேருக்கு ஐடியா கேட்பார். ஏன்னா இவருக்கு தான் சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடியவர் வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவர். கண்டிப்பாக நீங்கள் இந்த எம்எல்எம்ல போட்டு மாட்டுறாங்க பார்த்தீங்களா? இந்த ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம், நான் 1 லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு மாதம் 10,000 வட்டி தரேன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரிலாம் பணத்தை நிறையா மாட்டுறாங்க தெரியுங்களா? இந்த மாதிரியான சூழலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் விட்டா நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, சம்பாதிச்ச காசை கொண்டு போய் இப்படி மொத்தமாக விடுறாங்க பார்த்தீங்களா? பேராசைப்படுறாங்க பார்த்தீங்களா? இந்த வீடுகள் எல்லாம் வடமேற்கும் வடகிழக்கும் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். சரிங்களா? அதனால தான் வாஸ்துப்படியான ஒருத்தர் வீட்டில் இந்த மாதிரி செயலில் யாருக்கும் போகவே மாட்டாங்க. நீங்கள் அந்த வாஸ்து வீட்டில் இருந்துட்டோம்னா அவனுக்கே தெரியும் அவன் ஏமாத்துறான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? அதனால் இந்த போராத காலத்தில் பல இடத்துல நம்மளை ஏமாத்துகிற காலத்தில் வாஸ்துப்படியான வீட்டில் இருந்தால் யார்கிட்டையும் நம்ம ஏமாறாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். இப்போ நிறைய பள்ளிகள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகுது. ஸோ இந்த பள்ளிகளுக்கு வாஸ்துங்கிறது முக்கியமா இல்லை அதற்கு வாஸ்து எல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம்? மிக மிக முக்கியமானது. நான் ஒரு 4-5 ஸ்கூல் பார்த்துட்டேன் இந்த இடத்துல. இந்த கடந்த 2-3 மாதங்களில் 4-5 ஸ்கூல்லாம் போய் வாஸ்து பார்க்க போயிருக்கேன். அதாவது அட்மிஷனே ஆகாத பள்ளிகள், ஸ்கூல் பெருசாக கட்டியிருப்பாங்க, அட்மிஷனே இருக்காது. ஆரம்பத்தில் நிறைய அட்மிஷன் வந்திருக்கும், போக போக கிராஜுவலாக டவுன் ஆகிட்டே போயிடும். அந்த மாதிரி ஸ்கூலும் பார்த்தாச்சு. அதே போல் நல்ல கல்வி கொடுக்குறோம், ஆனால் எங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ண முடியல, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதுமாதிரி குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய பள்ளியும் பார்த்துருக்கீங்க. நிறைய கள்ளக்குறிச்சியில் கூட நீங்கள் பாருங்கள், போன வருஷம் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரியில் ஸ்கூலில் கூட ஒரு பெண் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது பெரிய இஷ்யூஸ் ஆச்சு. அது நமக்கு தெரிந்த செய்தி, தெரியாமல் இன்னும் நிறைய இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களும் வீட்டுக்கு ஏற்றது போல கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா உயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அது. ஒரு ஜென்ரேஷனே உருவாக்கக்கூடிய இடம்னா ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கேரக்டர் வைஸ் குணங்களும் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அந்த பள்ளிக்கு முக்கியம் கண்டிப்பாக பார்க்கணும். கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கூல் பார்க்க போயிருக்கோம். அந்த ஸ்கூலில் டோட்டல் ஸ்கூல்லையும் தென்கிழக்கில் கிரவுண்ட் போட்டிருக்காங்க. தென்கிழக்கு, அதாவது தென்கிழக்கு தென்மேற்கு வரைக்கும் கிரவுண்டு, பிளே கிரவுண்ட் போட்டாச்சு. காலி இடம், பிளே கிரவுண்ட்னா காலி இடங்கள் தானே, பெரிய காலி இடம் இருக்கும். காலி இடம் விட்டுட்டு தென்கிழக்குலேருந்து தென்மேற்கு வரைக்கும் விட்டுட்டு மொத்த பில்டிங்கும் மேற்குலேருந்து வடகிழக்கு வரைக்கும் கட்டிட்டு அந்த வடகிழக்குல கார்னரில் ஸ்டேர் கேஸ், எல்லா ஃப்ளோருக்கும் மேலே ஸ்டேர் கேஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே டாய்லெட்லாம் கொடுத்துருந்தாங்க.
அவ்வளோ பெரிய ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலோடைய மொத்த ஸ்ட்ரென்த் 500 பேர். அவர் சொல்கிறார் 4000 ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது சார், 500 பேர் தான் படிக்கிறாங்க. என்னென்ன இதில் ஆரம்பத்தில் வந்து ஒரு 1500 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போக போக டவுன் ஆகிடுச்சு சார். என்ன பண்ணி ஆரம்பத்தில் வந்து ப்ளே கிரவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பக்கத்தில் லேண்ட் வந்துச்சுன்னு வாங்கிட்டேன். அப்படியே ப்ளே கிரவுண்ட் பெருசு பண்ணும் கூட பக்கத்தில் லேண்டு வாங்கினதுக்கப்புறம் டவுன் ஆகிடுச்சு. என்ன காரணம்னா தென்மேற்கு அதிக காலி இடங்கள் விட்டு வடகிழக்கு முழுதும் வடக்கு முழுதும் கட்டடங்கள் ஏற்படுத்துறதுனால வந்த பாதிப்பு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனால பாதிப்புகள் ஏற்படும். கண்டிப்பாக அந்த சின்ன எக்ஸ்டென்ஷன் தான் பெரிய பாதிப்பு கொடுக்குது. அப்போ இப்போ எப்படின்னா எந்தெந்த வீடு ஸ்கூலில் வடமேற்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதியில் ப்ளே கிரவுண்டு இருக்கோ அந்த ஸ்கூல் நல்லா ரன்னிங் ஆகுது, சிறப்பாக இருக்குது. கல்லூரியாக இருந்தாலும் சரி நல்லா சிறப்பாக ரன்னிங் ஆகுது. பெரும்பாலும் தென்மேற்கில் ஒரு பெரிய கிணறோ இல்லை பெரிய ஏரியோ ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூலுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆகிடும். எங்கள் ஊர்லேயே அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நர்சரி மாதிரி வச்சுருந்தாங்க, 5th வரைக்கும் வச்சுருந்தாங்க, வேறு இடத்துல வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இடத்த வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த இடத்துல பார்த்தா தென்மேற்கில் வந்து ஏரி இருக்குது. நான் அப்பயே சொல்லிட்டேன் இந்த ஸ்கூல் வந்து டவுன் அவ்வளோதான், இன்னமேட்டு கிடையாது அப்படின்ட்டு. அது கொஞ்சம் வளர்ச்சி ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இப்போ வந்து டோட்டலி அந்த ஸ்கூலோடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு, 2 இயர்ஸ்லேயே குறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அந்த இடத்துக்கான ஒரு மாற்றங்கள் இடிச்சு கட்டணும்னா கட்டி தான் ஆகணும். வீட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு ரொம்ப பார்க்கணும். அப்போ ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் சார், ஹாஸ்பிட்டல் வாஸ்து குறையாக தான் இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே உயிர்கள் உருவாகும் இடம், அங்கே நிறைய வந்து சம்பவங்கள் வரவங்கள்லாம் சம்பவத்தோடு தானே வராங்க. நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் தெருக்குத்தலுக்கு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக நல்லா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். தென்மேற்கில் ஓப்பனாக கேட் வச்சுருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதில் என்னென்னா வாஸ்து குறை எங்கே அதிகரிக்கும் அங்கே வரவங்களாம் யார்? ஓகே, வரவங்களாம் யார்? நல்லவங்களாம் வராங்க இல்லை, பிரச்சனையாக தான் வராங்க. ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வரவங்க தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க அந்த மருத்துவமனையில். அப்போ வந்து மருத்துவமனை வந்து வாஸ்துப்படி கட்டக்கூடாதா அப்படின்னு பார்த்தா நான் என்ன சொல்லணும்னா அது எப்படி வேணால் இருந்துட்டு போகுது. ஆனால் அதில் ஒரு டாக்டர் இருக்கார்ல, மெயின் டாக்டர் இருப்பார்ல, அவர் நல்லபடி வாஸ்துப்படியான வீட்டில் இருந்தால் நல்லா இருப்பார். ஸோ இப்போ அது ஹாஸ்பிட்டலுக்கு வாஸ்து வேண்டாம், இருக்கிற டாக்டர்ஸ் நல்ல வீட்டில் இருந்தாருன்னா அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வரவங்களுக்கு சரிப்படுத்தி அனுப்புவார். ஏன்னா அந்த ஆஸ்பத்திரியில் வரவங்க எல்லாமே பிரச்சனையோடு தான் வந்துட்டு இருக்காங்க. சதாங்க பிரச்சனை தானே, பிரச்சனை அது உடல் சம்பந்த ஆரோக்கிய கேடு வரும்போது தானே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு விஷயத்துக்கே போவோம். ஹாஸ்பிட்டலுக்கும் வாஸ்து பார்க்க போயிருக்கேன். நிச்சயமாக. இப்போ இந்த நீர்நிலைகளுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது பக்கத்தில் வீடு இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்லேருந்து பால்கனிலேருந்து பார்த்தா சூப்பராக எனக்கு ஒரு லேக் தெரியும் அப்படின்னு சொல்லியே வாங்குவாங்க, அந்த ஒரு சீனரிக்காகவே வீடு வாங்குவாங்க. இந்த மாதிரி வாங்க இது வந்து நீங்கள் வடக்கு பாகம் கிழக்கு பாகத்தில் ஒரு வடகிழக்கு பாகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேக் இருக்குது அப்படின்னா அது பெரிய பாதிப்பு வரதில்லை. இதுவே தெற்கு பாகம் தென்மேற்கு பாகத்தில் தென்கிழக்கு பகுதியிலலாம் வந்து லேக் இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு வரும். சரிங்களா? இந்த விஷயத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் கடந்த மாதம் மலேசியா போயிருந்தேன். ஆமாம், மலேசியா நான் போன உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 3 நாள் வந்து ஒன்லி ரீசர்ச்சில் தான் இருந்தேன் நான். அப்போ என்னோட ஒரு கிளைண்ட் என்ன பண்ணார், சார் நான் ஒரு இடத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறார். மலேசியாவில் சிங்கப்பூர் பார்டரில் கடற்கரை ஓரமாக ஒரு 1000 வீடுகள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. அது பேர் ஃபாரஸ்ட் சிட்டி, அதுக்கு வச்ச பேர் ஃபாரஸ்ட் சிட்டி. இவர் கூட்டு போகிறப்ப என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து ஒரு 1000 வீடு இருக்கும், பெரிய ப்ராஜெக்ட், ஒரு 500 crores மேலேயே அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் இப்போ யாருமே அதில் குடியில்லை. அதாவது மொத்த வீடுகளில் ஒரு 10% to 15% தான், 15% தான் குடியே இருக்காங்க, மீதி எல்லாம் காலியாக இருக்குது. எதனால? இது என்ன நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கூட்டு போயிட்டார். ஓகே, எனக்கு அவர் வந்து அவருடைய தேவை, நான் வாஸ்துப்படி என்ன குறை இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற என்னை கூட்டு போகிறாரு. சார் நான் போயிட்டு பார்க்கும்போது என்னென்னா எனக்கு தெரிஞ்ச நான் அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, டோட்டல் கட்டமைப்பு தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு எல்லாமே கடற்கரை, கடல், வடக்கு ஃபுல்லாக நிலப்பரப்பு. அப்போ நீர்நிலையானது தென்மேற்குலேயோ தெற்குலேயோ இருந்தால் டோட்டல் பில்டிங் அவுட்டு. இப்போ அந்த ஃபாரஸ்ட் சிட்டி அப்படிங்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன தெரியுமா பேர்? கோஸ்ட் சிட்டின்னு பேர் அப்படி வச்சுட்டாங்க. அந்த ஊர் மக்கள் அதுக்கு கோஸ்ட் சிட்டின்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகே, அப்படின்னா பார்த்துங்களா, அங்கே வந்து யாரும் உயிரோ யாருமே இல்லை, வாழறதுக்கு தகுந்த இடம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயும் அதோட பாதிப்பு காட்டுது. ஓகே, ஸோ இவ்வளோ வசதிகள் ஏற்படுத்தி இவ்வளோ செஞ்சாலும் அங்கே வாழ முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது நீங்கள் இப்போது மலேசியா போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இங்கே இருக்கிற அந்த வாஸ்து அமைப்புக்கும் மலேசியாவில் அவங்க வந்து பார்க்குற வாஸ்து அமைப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே,
அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு கூட வாஸ்து சார்ந்த ஒரு அப்டேஷன் நிறைய விஷயம் தெரியுது. அதாவது இந்த வாஸ்துனுடைய அடுத்த பரிணாமம் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம அடுத்த கட்டமைப்புக்கு ஏற்றபடி எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புலாம் அவங்களுக்கு தெரியுது, நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட் அங்கே இருக்க நபர்களுக்கு இங்கேருந்து அது போய் ரீச் ஆகலைன்னு மீன்ஸ் என்னென்னா, அவங்க இன்னமும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, எந்திரம் வைக்கிறது, பூஜை செஞ்சால் சரியாயிடும், அதே மாதிரி இந்த ஃபோட்டோவை இப்படி வச்சா சரியாயிடும், சாமி ஃபோட்டோ இப்படி வச்சா சரியாயிடும், டோரை இப்படி வலது பக்கம் திறக்கணும், இடது பக்கம் திறக்கணும், இப்படி தான் அவங்க மைண்ட் செட்டப் இருக்குது. அதே போல் பெட்டு இந்த இடத்துல தான் போடணும், தலை இப்படி வச்சு படுக்கணும். அவங்க கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் இல்லாமல், கட்டமைப்பு எப்படி வேணால் இருந்தாலும் வில்லுக்குள்ளே இந்த பொருள் வைக்கிற இடம் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஓகே, பில்டிங்கோட அமைப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன காரணம், அவங்களுக்கு தெரியல. இங்கே வந்து பஞ்சபூத சயின்ஸாக இந்த வாஸ்து ஒரு வேலை செய்யுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதுக்கு மெயின் காரணம் நம்ம ஊர் ஜோதிடர்களோ வாஸ்து சில பேர் போய் அவங்க அப்படி சொல்லியே அவங்களுக்கு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட், நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், வாஸ்து பார்க்க போயிருக்கேன். அந்த வீட்டில் வடகிழக்கில் டாய்லெட் இருக்குது. அவர் பாதிக்கப்பட்டு இருக்கார். போயிட்டு பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு வாஸ்து ஒரு ஜோசியர், அவர் ரெகுலராக பார்க்குற ஒரு ஆன்லைனில் ஜோசியரை கூட்டிகிட்டு வந்தும் பார்த்துருக்காங்க. அவருக்கு வாஸ்து பார்க்கறது கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து பார்த்துட்டு, நீங்கள் இப்போ இந்த கதவு வந்து வலது பக்கம் திருப்பணும், வலது புறமாக தான் திரும்பணும், இடது பக்கம் திருப்பி வேகமாக இருக்குது, இது ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லிக்கிறார். கதவு திறக்கிற திசை தப்புன்னு சொல்லிட்டாரு. செகண்டு, நீங்கள் வந்து சாமி பூஜை அறை வந்து கிழக்கு பார்த்து வைக்கணும், நீங்கள் வந்து இப்படி தெற்கு பார்த்து வச்சுட்டீங்க, இது ஒரு குறைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வீட்டில் வடகிழக்கில் டாய்லெட் இருக்கிறது கடைசி வரைக்கும் அவர் பார்க்கல. அது ஒரு பெரிய விஷயமே சொல்லலை. ஏன்னா அந்த அந்த டாய்லெட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. உண்மையிலுமே கன்ஸ்ட்ரக்ஷனால் அது பண்ண முடியாத சூழல் இருக்குது. பட் அது சொல்லணும் இல்லை, தவறுங்கிறதை காட்டிட்டு தானே வரணும். சுட்டி காட்டாமல் மற்றதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துட்டார். ஆனால் அவங்களால எந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியல. அவங்க மறுபடியும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக அவங்க வீட்டில் ஒரு பையனுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்து நான் ஒரே விஷயம் சொன்னேன், வீட்டை காலி பண்ணிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். பையனுடைய உயிர் உங்களுக்கு முக்கியமா, இந்த வீடு முக்கியமா? உயிர் முக்கியம்னா வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ வடகிழக்கு டாய்லெட் இருக்குது, அது எடுக்க முடியல, கன்ஸ்ட்ரக்ஷனால அது பண்ண முடியாது. ஸோ இப்போ அதை அடைப்பட்டு வச்சு அதை வெறும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் அது பாதிப்பு வருதுங்க. யூஸ் பண்ணாமல் வச்சா இருந்தாலும் பாதிப்பு வருது. ஓகே, சரிங்களா? அப்போ நம்ம மக்கள் என்னென்னா, தவறுங்கிறத சுட்டி காட்டாமல் வந்துட்டோம், ஐயோ ஏதோ ஒன்று சொல்லணுமே, இவங்க வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னால் இவங்க வந்து ஏற்றுக்குவாங்களா என்னன்னு தெரியாதுங்கிறதுனால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் இருக்குதான் சொல்லிட்டு, வா இன்றைக்கி முடிஞ்சது, இன்றைக்கி நம்ம எங்கே எஸ்கேப் ஆகிட்டா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு ஏனோ தானே சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் அதையே நம்பிட்டு இருக்காங்க. நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சொன்னோம், வீட்டை மாற்றிட்டாங்க. இப்போ சூப்பர், அருமையான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இறுதியாக வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல வெளிநாட்டில் இருந்தது. இப்போ வந்து நிறைய பேர் இந்த பங்களாஸ்லலாம் வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறாங்க. இதற்கு ஏதாவது திசை இருக்கா? இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் வைக்கிறது? இல்லை, இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஹவுஸில் கட்டுறது பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு 1 ஏக்கரால் ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, அதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருப்பாங்க. இந்த ஸ்விம்மிங் பூலுங்கிறது நிலத்துக்கு கீழே கட்டும்பொழுது அது தண்ணி தொட்டிய மாதிரி தான் அமைப்புகள். சரிங்களா? இப்போ தண்ணி தொட்டி எங்கே வரணும்? நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் வரணும்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் ஸ்விம்மிங் பூல் வரணும். சரிங்களா? அதை தவிர்த்து வேறு எங்கே நீங்கள் போட்டாலும் தவறு வந்துடும். ஓகே, அப்போ அங்கே இருந்தால் அது சரியான அமைப்பு தான். சரிங்களா? இப்போ கிழக்கு பார்த்த ஒரு லேண்டுக்கு நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் கொடுத்தீங்கன்னா, கிழக்கு ஒரு மெயின் கேட் இருக்குது, நாங்கள் உள்ளே வர 3rd பர்சன் வராங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பார்த்து தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஆமாம். அப்போ ஸ்விம்மிங் பூலுங்கிறது ப்ரைவேசி முக்கியமானது. இவங்க என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்போ உள்ளேருந்து அந்த கிழக்கு கேட்டு வழியாக உள்ளே வரவங்க இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வடமேற்கில் கொண்டு போய் போட்டுருவாங்க, இல்லை தென்மேற்கில் கொண்டு போய் போட்டுருவாங்க. இங்கே தான் பாதிப்பு வரும். மறைவான இடம். அதனால தான் சொல்லுவேன், பெரும்பாலும் ஒரு தெற்கு பார்த்த இடமோ இல்லை மேற்கு பார்த்த இடங்களில் ஸ்விம்மிங் பூல் போடும் பொழுது வடகிழக்கு போடுறதுல வெளியே பெரிய பாதிப்பு வரதில்லை. நீங்கள் இந்த ப்ரைவேசிக்காக பின்னாடி போடுறதுனால பாதிப்பு வந்துடும். ஸ்விம்மிங் பூல் போட்டு அதாவது வடகிழக்கில் போடுறேன்னு சொல்லி வடகிழக்கில் ஸ்டார்ட் பண்ணி வடமேற்கு வரைக்கும் ஒரு 30 அடி நீளத்துக்கு போடுவாங்க. அப்போ வடகிழக்கில் இருக்கக்கூடிய அந்த 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 பள்ளமானது பெரிய பாதிப்பு வராது. ஆனால் வடமேற்கில் பள்ளங்கிறது அது ஒரு பாதிப்பு காட்டும்ல? கண்டிப்பாக காட்டும். இங்கே ப்ளஸ் செய்தோ இல்லையோ மைனஸை கண்டிப்பாக செஞ்சிடும். அதுபோல் ஸ்விம்மிங் பூல் அமைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், யோசித்து செய்யணும். இப்போ வந்து இந்த மனையடி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இதற்கு முக்கியத்துவம் எவ்வளோ இருக்குது? இதை கண்டிப்பாக பார்த்து தான் வந்து வீடுகள் அமைக்கணுமா? மனையடி தான் வாஸ்து சாஸ்திரம்னு நம்பிட்டு இருக்கிற மக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க இன்னமும். அது தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து மனையடி தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.
ஆனால் அதுக்கும் மேலே வாஸ்து சாஸ்திரங்கிறது கட்டமைப்பு, பஞ்சபூத தத்துவங்கள், சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும், வென்டிலேஷன் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. இப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் ஆகி கொஞ்சம் படித்தவங்க வந்து பசங்களாம் படித்தவர்கள் வந்து வென்டிலேஷன் முக்கியம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னமும் இதுக்கு முன்னால் இருந்த தலைமுறையினர் வந்து மனையடி தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரிங்க, இந்த மனையடி அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளோட முன்னோர்கள் வந்து மனையடி எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத் தலைவருடைய கால் பாதத்தை அளவீடு வச்சு தான் வந்து மனையடியை உருவாக்குனாங்க. அந்த அவருடைய அளவீடுகள் வச்சு 6 அடி 6 ஸ்டெப்பு 6 பாதத்துடைய அளவுகள் என்னமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத அளவுகள் இருக்கும். சரிங்களா, அது ஒரு முறையில் பார்த்தாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, அந்த குடும்பத் தலைவருடைய நடக்கிற தூரம் அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கிறாரு, அந்த ஸ்டெப்பை அளந்து அதன் மூலமாக மனையடிங்கிறத உருவாக்குனாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முழம் அப்படின்னு இருக்கும், ஜான் அப்படின்னு இருக்கும், அங்குலம்னு இருக்கும், கிஸ்தின்னு இருக்கும். இதுதான் நம்மளுடைய அளவீடு முறைகள். சரிங்களா, இந்த மீட்டர், ஃபீட், இன்ச் இது எல்லாமே மெட்ரிக் சிஸ்டம். வேர்ல்டு லெவலில் இது ஒரு 60 வருடங்களுக்கு முன்பாக கொண்டு வந்த சிஸ்டம் இது. ஆனால் மனையடி சாஸ்திரம் 100, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்குனது. சரிங்களா, அப்போல்லாம் இந்த மெட்ரிக் அளவீடுகள், இந்த மீட்டர்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த அடியை இந்த தப்படி, இந்த கால் பாதத்தடியை சேர்த்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி மக்களை ஏமாற்றி காலண்டருக்கு முன்னாடி கொண்டு பண்ணிட்டாங்க. சரிங்களா, இன்னமும் மக்களுக்கு இது சார்ந்த விழிப்புணர்வுகள் இல்லாமல் தான் இருக்குது. இதில் பாருங்கள், உள்ளளவு வைக்கணுமா வெளியளவு வைக்கணுமாங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ கொங்கு பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளளவும் வெளியளவும் ரெண்டுமே முக்கியம்பாங்க. இங்கே சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியளவு முக்கியம், உள்ளளவு தேவையில்லை, வெளியளவு முக்கியம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயாதி குழிக்கணக்கு அப்படின்னு சில முறைகளும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பயன்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா, அரண்மனைகள்லாம் இருக்கும் பொழுது மன்னர்கள் வந்து இந்த ஆயாதி குழிக்கணக்கு மூலமாக அரண்மனை கட்டுவதும் இருந்தாங்க. கோயில்கள் கூட ஆயாதி குழிக்கணக்கில் வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா, ஆனால் நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய நவீன உலக காலத்தில் இதெல்லாம் தேவைப்படலை. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டு வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் ஆயாதி குழிக்கணக்கு வச்சு கட்ட முடியாது, மனைவிடி வச்சு கட்ட முடியாது. அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம பெஸ்ட்டாக வாழ முடியும், அதுக்கேற்றப்ப எப்படி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டமைப்பு, சன்லைட் நல்லா வரணும், வென்டிலேஷன், கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும். இதுதான் நம்மளை வந்து வாழ வச்சுட்டு இருக்கு. நிச்சயமாக. அதனால் மனையடி அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. வாஸ்து சாஸ்திரம் என்பது கட்டமைப்பு மட்டும்தான் வாஸ்து சாஸ்திரம். அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஒரு வீட்டுக்கு அந்த சூரிய வெளிச்சம் வச்சு தான் வந்து அந்த வீட்டினுடைய இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை உயிர் அப்படின்னு சொல்லி வாஸ்துவுக்கான சந்தேகங்களுக்கு ரொம்ப அழகாக தீர்க்கமான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. அடுத்து தொடர்ந்து வர பதிவுகள்லையும் எங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய பதில்களுக்கு காத்திருக்கோம் சார். நன்றி. நன்றி.